மிஸ்டர், இது நாங்க ரிசர்வ் பண்ண டேபிள். கண்டிப்பா போகணுமா? கண்டிப்பா போகணும். அப்ப போயிடுறேன். உங்ககிட்ட கொஞ்சம் தனியா பேசணும். ஜூலி, எனக்கு இவர்கிட்ட கொஞ்சம் வேலை இருக்கு. நீ இப்ப போயிட்டு ராத்திரி நேரா ரூமுக்கு வந்துரு. ஓகே? யார் நீ? அது இருக்கட்டும். போன மாசம் 3ஆம் தேதி ஏடிகே ரோட்ல கமிஷனரை ஒருத்தன் சுட்டான். அத நீ போட்டோ எடுத்த இல்லையா? ஆமா. அந்த நெகட்டிவ் எனக்கு வேணும். சும்மாவா? என்ன சொல்ல போறியா? என்கிட்ட இருக்கிறது கமிஷனரையே விழுங்கின சொரா மீன். அதுக்கு விலை ஜாஸ்தி. சரி, உனக்கு டேபிளுக்கு மேல இருக்கிறது பத்தலங்கிற, டேபிளுக்கு கீழே இருக்கிறது போதுமான்னு பாரு. மரியாதையா நெகட்டிவா கொடுத்துரு. கீழே அழுத்துன மேல போயிடுவேன். எதுக்கியா? பொண்ணு நாங்க 2 பேரும் ரொம்ப நாளா ஃபாலோ பண்ணிட்டே இருக்கோம். அன்னைக்கு என்னடா நடு ரோட்ல ஒரு பொண்ணை டாவடிச்ச. யாருன்னு கேட்டா என் பொண்டாட்டின்னு எங்களுக்கே காது குத்துன. இப்ப என்னடா கிளப்ல வந்து கலாட்டா பண்ணிட்டு இருக்க? உன்னை இப்படியே விட்டா பாப்புலர் ஆகி இந்த நாட்டையே பிடிச்சிருவேன். யோ, கொலைகாரன் தப்பிச்சுட்டு ஓடுற, அவனை பிடிக்காம என்னைய அரெஸ்ட் பண்றீங்க? அதுக்கு பேர் தான் சிஐடி. சரியான லூசா இருக்கேயா. என் பேர் உனக்கு எப்படி தெரியும்? பார்த்தாலே தெரியுதே. பாத்தீங்களா? யோ, I am not loose. Your father loose, your mother loose. Totally in the world is loose. யோ, மன்னிக்கணும், எனக்கு ஹிந்தி எல்லாம் தெரியாது. சிங்கி சிங்கா? நான் ஹிந்தியா பேசுனேன். தெலுங்கு தானே பேசுனீங்க? உங்க 2 பேருக்கு நான் என்ன பேசுனேனே புரியல. நான் பேசுனது கன்னடம். கமாலேஜ் ஆபீஸ்க்கு வரோம். வாங்க. நாங்க உன்னதானே பிடிக்க வந்தோம். ஐசே கமால. சாரி டைகர், நான் துப்பாக்கியை காட்டின உடனே அந்த போட்டோகிராஃபர் நடுங்கி போய் நெகட்டிவ் கொடுத்துறேன்ட்டான். அதுக்குள்ள எவனோ ஒருத்தன் வந்து காரியத்தை கெடுத்துட்டான். காரியத்தை கெடுத்த கர்ம வீரன் இவன் தானே? எஸ் டைகர், இவனே தான். இவன் சாதாரண ஆளுல ரவி. நம்மளுக்கு புடிச்சு கூண்டுல போட வந்திருக்கிற ஜெகதல பிரதாபன். கமிஷனரை கொலை பண்ண என்ன பிடிக்கிறதுக்கு அரசாங்க போட்ட ஸ்பெஷல் சிஐடி இன்ஸ்பெக்டர் மிஸ்டர் விஜயகாந்த். நம்ம ரூட்ட வேற. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அந்த போட்டோகிராஃபர் அவன் ரூட்ல போறதுக்குள்ள அந்த நெகட்டிவ் நம்ம ரூட்ல வந்தானோ. எப்படி? இந்த சீக்கிரமா ட்ரெஸ் மாட்டிட்டு போ. ஜூலி, போகும்போது கதவை சாத்திட்டு போ. சரி. பயப்படாது, நான் ரொம்ப நல்லவன். நாங்க நெகட்டிவ் கேட்டோம், நீ ரேட்டு கேட்ட. இதா நீ கேட்ட ரேட்டு. எப்படி ரூட்? 2 lakhs. நெகட்டிவ் என் கையில, பணம் உன் கையில. எப்படி? ஜஸ்ட் மினிட். என்ன முழிக்கிற? நெகட்டிவ பர்ஸ்ல வச்சிருந்தேன், அந்த பர்ஸ காணோம். என்னடா ரூட்டை மாத்திர?
கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி என் கூட ஒரு பொண்ணு இருந்தா, அவதான் அந்த பர்ஸ் திருடிட்டு போயிருக்கணும். பேரு ஜூலி. டைகர், உடனே நாம ஜூலியை ஃபாலோ பண்ணணும். முதல்ல இவனை பினிஷ் பண்ணணும். ஏன்னா நெகட்டிவ் விட நீதான் முக்கியம். நான் பண்ண கொலைய நீதானே கண்ணால பார்த்த. ரூட்டே வேற. மை டியர் ரவி, நீ மெட்ராஸ்ல இருக்கிறது நமக்கு எல்லாருக்குமே ஆபத்து. நீ ஹோட்டல்ல துப்பாக்கி காட்டி மிரட்டினது அந்த இன்ஸ்பெக்டர் கண்ணாலே பார்த்திருக்கான். சோ அந்த போட்டோகிராஃபரை நீதான் கொலை பண்ணி நினைச்சு உன்னை தேடிக்கிட்டு இருப்பான். உன்னை பிடிச்சா என்ன பிடிப்பா. அதனால 6 மாசத்துக்கு கோவால போய் நம்ம ஹோட்டல் தங்கிடு. அந்த பொண்ணு யாரு? காஸ்ட்லி கால்கள் சார். அவளை பார்க்கணும்னா வீட்டு பத்திரத்தோட தான் போகணும். மார்னிங். குட் மார்னிங். நீங்க ரொம்ப அழகா ஸ்வீட்டா இருக்கீங்க. தேங்க் யூ. மார்னிங் சன்லைட்ல நீங்க ஓடி வரும்போது ஏதோ ஒரு தேவதையே வர மாதிரி இருந்துச்சு. தேங்க் யூ. நீங்க ஸ்விம்மிங் பெட்ல படுத்திருந்தப்ப ஏதோ அஜந்தா சிற்பமே படுத்திருந்த மாதிரி இருந்துச்சு. I see. நீங்க என்ன பார்த்து சிரிச்சப்ப எனக்கு மயக்கமே வந்துருச்சு. நீங்க கோவாக்கு புதுசா? புதுசென்ன பழசென்ன, யாதும் ஊரே யாவரும் கேளீர். ரொம்ப ஜாலியா பேசுறீங்க. ஜாலியா இருக்கத்தானே பாம்பேல இருந்து கோவா வந்திருக்கேன். ஓ, அப்போ ரூமுக்கு போலாமா? ஷூர். ఒరే సంజీవి, నా తండ్రి నన్ను వదిలేసి ఎందుకు వచ్చావురా? ఎందుకు వచ్చావురా? అమ్మా తల్లి, నువ్వెవరు? సెక్సీగా ఉన్నారు. భయపడొద్దుమా, నేను వైజాగ్ ముసలమ్మ, నువ్వే న్యాయం చెప్పు. భార్యను వదిలేసి ఈ తాతను వదిలేసి పరదేశంగా వచ్చాడమ్మా. ఈ ఒక పేరన నీ తల్లిటి పొగ ట్రై చేస్తావా? ఇది పాపం. నా పేరన నన్ను కూడా పంపుమా, పంపు పంపు. பம்பாவது கொம்பாவது. இத பாரு, அவன் உன் பேர இல்ல, ஒரு கொலகாரன். తల్లి తల్లి, నా పేరన கொலகாரன்னு చెబుతావா? எஸ், மெட்ராஸ்ல ஒரு கொலையை பண்ணிட்டு இங்க தப்பிச்சு வந்துட்டான். அவனு இதெல்லாம் சொல்றியே, எவரு? கோவா சிஐடி. யோ, மரியாதையா அவனை என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிடு, இல்ல உன்னையும் சேர்த்து அரெஸ்ட் பண்ணுவேன். அப்படியோ? முடிஞ்ச அரெஸ்ட் பண்ணுங்களேன். நானும் சிஐடி தான். இவனை பிடிக்கிறதுக்காகத்தான் நானும் மெட்ராஸ்ல இருந்து வந்திருக்கேன்.
என் உயிருக்கு குறி வச்சியே எப்படி தப்பிச்சேன்னு ஆச்சரியமா இருக்கா? இது புல்லட் ப்ரூஃப்டா. உன்னை ரொம்ப நாளா தேடிக்கிட்டு இருந்தேன். நீயா வந்து என் வலையில மாட்டிக்கிட்ட. கமான். மிஸ்டர் விஜய், உங்க போக்கே வினோதமா இருக்கு. அன்னைக்கு என்னடான்னா எவனையோ துரத்திக்கிட்டு கோவாவுக்கு போனீங்க. இன்னைக்கு என்னடான்னா எவனையோ பிடிச்சு உள்ள தள்ளிட்டு இவன் தான் கொலகாரன்னு சொல்றீங்க. அவன் தான் கொலகாரன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் பிடிச்சு உள்ள போட்டேன். ஏய் ஊமை, அழுது பிரயோஜனம் இல்ல. உங்க அண்ணன் கிட்ட அந்த போட்டோகிராஃபர் பர்ஸ் இருக்கு. அந்த பர்சுக்குள்ள எங்களுக்கு தேவையான நெகட்டிவ் இருக்கு. அத கொண்டு வந்து கொடுத்துரு, இவன் விட்டுறோம். ஆனா அவனுடைய லாயர், அவர் பெரிய பிசினஸ் மேன், சமுதாயத்துல உயர்ந்த அந்தஸ்து உள்ள பெரிய மனுஷன் சொல்றாரு. எவன் சார் பெரிய மனுஷன்? தன் கடத்தல் கும்பல புடிச்சிட்டாங்கிறதுக்காக கமிஷனர் நீதிமாணிக்கத்தை மூல சதுர மாதிரி சுட்டு கொன்னானே, அவனா பெரிய மனுஷன்? தன்னை பத்திரம் உண்மைகளை கோர்ட்ல சொல்ல போறாங்கிறதுக்காக அப்புறம் ஒரு மாரிமுத்துவ நடு ரோட்ல சுட்டு கொன்னானே, அவனா பெரிய மனுஷன்? அந்த கொலைய கண்ணால பார்த்தாங்கிறதுக்காக அந்த போட்டோகிராஃபரை கொன்னானே, அவனா பெரிய மனுஷன்? சார், என் கண்ணு முன்னாடி என் மனைவிய வெடி வச்சு எரிச்சு சாம்பலாக்கனானே, அந்த கோவரி பிடிச்ச மிருகத்தையா நீங்க பெரிய மனுஷன் சொல்றீங்க? மிஸ்டர் விஜய், உங்க எமோஷனை வச்சு என்னால எந்த முடிவுக்கும் வர முடியாது. ஆதாரம் இல்லாம அவனை அரெஸ்ட் பண்ணது தப்புன்னு அவனோட லாயர் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்கானே, இதுக்கு என்ன சொல்றீங்க? ஆதாரம் இல்லாம இந்த விஜய் எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டான் சார். நான் தான் சார். நெகட்டிவ் கைக்கு வந்தாச்சு. சொல்லுங்க, உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? என்கிட்ட இருக்கிறது சாதாரண ஆதாரம் இல்ல சார். அந்த கொலைகாரன் யாரு, கமிஷனர் எங்க இருந்து ஷூட் பண்ணா, எந்த தேதியில ஷூட் பண்ணா, எத்தனை மணிக்கு ஷூட் பண்ணா, இது எல்லாத்துக்கும் என்கிட்ட ஆதாரம் இருக்கு சார். நான் ஏற்கனவே ஏசிபி சார்ட்ட அதை கொடுத்துட்டேன். அந்த கொலைகாரனை எல்லாருமே பார்க்கட்டும். காட்டுங்க சார். சார், இது சுடப்பட்ட கமிஷனருடைய போட்டோ இல்லையா விஜய்? எஸ் சார். இது சுட்டவனுடைய போட்டோ இல்லையா? எஸ் சார். மிஸ்டர் விஜய், இந்த போட்டோவில் இருக்கிறவன் தான் கொலைகாரன் சொல்றீங்களா? கண்டிப்பா. இப்பதான் எனக்கு புரியுது கட்டுச்சொத்துக்குள்ள இருக்கிற எலி எதுன்னு. இப்பதான் எனக்கு புரியுது கொலைகாரன் வெளியே இல்ல, நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளதான் இருக்கான்னு. காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு கள்ள வியாபாரிகளுக்கு துணை நிக்கிறதும் கடத்தல்காரங்களுக்கு காவலா இருக்கிறதும் விபச்சாரத்தை விட கேவலமானது. அவனுங்க போடுற லஞ்ச காசுக்காக கடமைங்கிற உடைய அடகு வைக்கிறத விட உன் பொண்டாட்டிய கூட்டி கொடுத்து பொழப்பு நடத்தலாமேடா. மிஸ்டர் விஜய், மிஸ்டர் விஜய், behave yourself. படிக்காதவங்க மாதிரி நடந்துக்கிறீங்களே. மிஸ்டர் சக்கரவர்த்தி, நான் உன்கிட்ட கொடுத்த போட்டோவை நீ மாத்திடலாம், சாமர்த்தியமா மாத்திட்ட. ஆனா அந்த கொலைகாரனோட உண்மையான நெகட்டிவ் எங்கிட்ட இருக்குங்கிறத நீ மறந்துட்ட. அந்த நெகட்டிவோட நாளைக்கு வரேன். அவனு மாத்திரமல்ல, அந்த கொலைகாரனை காப்பாத்த நினைச்ச குற்றத்துக்காக உன்னையும் கூண்டில் ஏத்தி தூக்கல போறேன். குட். மாடியோ சக்கரவர்த்தி, எப்படி நம்ம ரூட்? பியூட்டிஃபுல் ரூட். ரவி, நெகட்டிவ் பிரிண்ட் போட அனுப்பியிருக்கோம் டைகர்.
டைகர், அந்த பொண்ணு நம்மளை ஏமாத்திட்டா. இன்னொரு நெகட்டிவ் எங்க? அந்த பரிசல் இருந்தது இது ஒண்ணுதான். சக்கரவர்த்தி ஏமாந்துட்டா. கொலை செய்யப்பட்ட கமிஷனர் நெகட்டிவ் தான் நம்ம கிட்ட வந்திருக்குது. அப்பா நெகட்டிவ் இன்னும் அவங்க கிட்டதான் இருக்கு. எங்க போச்சு சார்? பாண்டியா, என்னாச்சு? என் தேன்மொழிக்கு என்னாச்சு? சார், என்ன புடிச்சிட்டு போய் கட்டி வச்சு கொடுமைப்படுத்தி தேன்மொழி கிட்ட இருந்து அந்த பர்ஸ வாங்கிட்டாங்க. ஆனா அந்த பர்ஸ்ல டைகரோட நெகட்டிவ் இல்ல. அந்த ஆத்திரத்துல என் கண்ணு முன்னாடியே தேன்மொழிய அந்த டைகர் காளி கடிச்சு கொதறி சாகடிச்சுட்டா சார். மடி தேன்மொழி உன்னை எப்படியெல்லாம் சிங்காரிச்சு மணக்கோலத்துல பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம். இப்ப இந்த கோலத்துல பார்க்கிறேன் அம்மா. அம்மா, அண்ணிதான் என்னை விட்டு போயிட்டா, நீயுமா? அம்மாடி, என்கிட்ட சொல்லி இருக்க கூடாதா? இந்த அண்ணனால உன் கதனை காப்பாத்தி உன்னோட வாழ வைக்க முடியாதுன்னு நினைச்சிட்டியாமா? அதனாலதான் நீயே போய் அந்த மிருகத்திட்ட மாட்டிக்கிட்டியா? பாண்டியா, அந்த காளி இப்ப எங்க இருக்கான்? திருவான்மையூர்ல அவன் பங்களால. அந்த மிருகம் என்னையும் விட்டு வைக்கல சார். பாண்டியா சார், என்ன பாண்டியா? உன்னை அரெஸ்ட் பண்றேன். எதுக்குன்னு கேட்கலையே, ரெட்ட கொலை பண்ணிருக்க. அதுக்கு இவங்க ரெண்டு பேர் காதலிச்சது உனக்கு பிடிக்கல, அதனால இவங்க ரெண்டு பேரையும் கொலை பண்ணி உன் பழிய தீர்த்துக்கிட்ட. இதான் எனக்கு வந்திருக்கிற ரிப்போர்ட். அதனாலதான் உன்னை கைது பண்றேன். கவலைப்படாத ரேகா, நீதிக்காக போராடுற அத்தனை பேருக்கும் இப்படி ஒரு சோதனை வரத்தான் செய்யும். என்ன பிடிச்சு ஜெயில போட்டதுனால அந்த சமூக விரோதிங்க ஜெயிச்சிட முடியாது. நிச்சயமா உங்க வெற்றிக்கு யாராலையும் அனுப்பட முடியாது, எனக்கு தெரியும். ஆனா அந்த ஏசிபி சக்கரவர்த்தி உங்களை அரெஸ்ட் பண்ணானே, அது எப்படி? கமிஷனர் சுட்டுக்கொன்ன அந்த கொலகாரனுக்கு இந்த சண்டாளன் காவலா இருக்கான். அவனை நான் உள்ள பிடிச்சு போட்டக்கூடாதுதான் இவன் என்ன பிடிச்சு உள்ள போட்டான். ஆனா ரேகா, எனக்கு ஒரு விஷயம் தான் புரியல. தேன்மொழி கொண்டு போய் கொடுத்த பர்ஸ்ல அந்த கொலகாரனோட நெகட்டிவ காணோம்னு சொல்றாங்களே, அப்போ அந்த நெகட்டிவ் எங்க போயிருக்கும்?
நம்ம வீட்டுல தான் இருக்கணும். அதை எப்படியாவது தேடி கண்டுபிடிச்சு அந்த ஆதாரத்தை வச்சு உங்களை குற்றவாளி இல்லைன்னு நிரூபிக்கிறேன். அந்த நெகட்டிவ்ல தான் அவங்க அத்தனை பேரோட தலையெழுத்து அடங்கி இருக்கு. அது மட்டும் கிடைச்சிருச்சுன்னா இந்த அடிபட்டவங்க சிறக்கம்பிகளை உடைச்சு வெளியே வரும். நாட்டையே அழிச்சுக்கிட்டு இருக்க அந்த குள்ள நரிகளை பிடிச்சு குறவளைய நெரிச்சு ரத்தத்தை குடிக்கும். எதுக்கு இனிமே நீ ஜாக்கிரதையா இரு, வீட்டுல இருக்காது. ஜெயக்குமார், நீ ஜெயிலர், நான் அசிஸ்டன்ட் கமிஷனர். நம்ம திட்டப்படி எல்லாம் நடந்துட்டா நான் கமிஷனர் ஆயிடுவேன். அடுத்த நிமிஷம் நான் ஜெயில் சூப்பரண்ட் ஆயிடுவேன். ஜெயிலுக்குள்ள இருக்கிற சிஐடி விஜய் வெளியே வரக்கூடாது. கவலைப்படாதீங்க, அத நான் பார்த்து பிரயோஜனம் இல்லையா? அவனை தீர்த்து கட்டணும். ஓகே. வெளியே இருக்கிற பொட்ட கழுதைய டைகர். ரூட் வேற. நெகட்டிவ் ரகசியம் தெரிஞ்சவங்க 2 பேர். அந்த 2 பேரை தீர்த்து கட்டிட்டா நம்ம ரூட் வேற. குட். ஹே ஜக்கு, அடுத்த வாரம் நீ தூக்குல தொங்க போற. நான் சொல்றத கேட்டா நீ உயிரோட வெளியே போயிடலாம். என்ன செய்யணும்? 16 பேரை கொலை செஞ்சுட்டு நீ உள்ள வந்திருக்க. இன்னும் ஒருத்தனை கொலை செய்யணும். யார? கைதி விஜய. நீ அப்படியே வெளில வந்த? வணக்கங்க. கும்பிடணுங்க. ரூம் நம்பர் 205. வீட்டுல இருந்தா கண்டுபிடிச்சிடுவோம்னு ஹோட்டல்ல வந்து இருக்காளா? ரூட்டே வேற. 205.